சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டுக்கு மிளகாப்பொடி, கார மிளகாப்பொடி போடுறாங்க, கொஞ்சம் உப்பு போடுவாங்க. அந்த சாம்பார் பண்ணதில் தேவைப்பட்டால் ரெண்டே ரெண்டு வெல்லம் போடலாம். அது ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணிடும். அது உப்பு போடணும். அதாவது முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்த பிறகு அந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே போடுறோம் பச்சையாகவே. அது நல்லா வேகுது, ஒரு தட்டு வச்சு மூடிடுறோம். அதில் பெருங்காய பவுடர் போடுறோம். இந்த பக்கம் ஒரு அருமையாக நிறைய காய்கறிகள் போட்ட ஒரு சாம்பார், எல்லா விதமான காய்கறியும் போட்ட சாம்பார். இது கொஞ்சம் நல்லா இந்த இதை மூடி வச்சா நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ஆகிடும். நல்ல அருமையான சாம்பார் அண்டு அருமையான ரோஸ்ட்.